ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற படம் மலையாள படம் ரேகா சித்திரம். இந்த ரேகா சித்திரம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணது ஜோஃபின் டே சாக்கோ. இந்த படத்தோட கதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது முன்னாடி யார் யார் நடிச்சாங்க பார்த்துடலாம். ஸோ ஆசிஃப் அலி வந்து இதில் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மனோஜ் கே ஜியான், சித்திக், இந்திரன்ஸ், ஹரிஸ்ரீ அசோகன், ரேகாவா வந்து அனஸ்வரராஜன் மற்றும் பல ஜெகதீஷ்லாம் வந்து உண்மையான கேரக்டர் நடிச்சிருக்காரு. இதில் மம்முட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மாதிரி உண்மையிலே ஒரு ஏஏ பண்ணாங்களா இல்லை அது ஒரு சீனுக்காக வந்தாரான்னு இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜாயின் பண்ணுவார். போலீஸ் ஆஃபீஸர் பேர் பார்த்திங்கன்னா விவேக். அவர் தான் ஆசிஃப் அலி. அவர் வந்து அப்போ தான் வந்து ஒரு பெரிய ஸ்கேம்லேருந்து இதுவாகி ஒரு சூதாட்ட ஸ்கேமில் அவர் மாட்டியிருப்பார். அவர் பல லட்சங்களை வின் பண்ணியிருப்பார். 15 லட்சம். அதனால் அந்த இதில் வந்து இவரை வந்து ஒமிட் பண்ணி வச்சுருப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இவர் ஸ்டேஷன் ஆஃபீஸராக வருவார். வந்த உடனே முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இவர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி சித்திக் வந்து ராஜேந்திரன்ற பேரில் ஒரு ஃபாரஸ்ட் மலர்கர்பான்ற ஒரு ஃபாரஸ்ட்டில் சாலக்குடியில் உள்ள ஒரு இடத்துக்கு போய் சூசைட் பண்ணிப்பார். அப்போ வந்து அங்கேருந்து ஒரு பாடி பழிச்சதாக சொல்லிட்டு இறந்துட்டுருப்பார். அதை பார்த்து இவங்க இப்போ அந்த வழக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த வழக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 1980s நடக்கிற மாதிரி நடக்கும். அப்போ ஒரு மலையாள படத்தில் காதோரம்ன்ற படத்தில் நடந்த விஷயங்களை வச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரேகான்ற பொண்ணு வந்து இறந்துடும். அது துணை நடிகை வந்திருக்குது. இப்போ அந்த இறந்ததும் இப்போ இவர் சொன்னதுக்கு என்ன இதுன்னு படத்தில் என்கொயரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஒன்று ஒன்றா மூவ் ஆகி அதில் இருக்க மேக்கப் மேன்லேருந்து அதில் இருக்க கேஸ்ட் மேனேஜர்லேருந்து எல்லாருமே ஒருத்தராக வந்து ரிவீல் ஆகினே இருக்கும். கடைசியில் புஷ்பான்ற ஒரு லேடிக்கும் இந்த ரேகாவுக்கும் என்ன சம்பந்தன்ற மாதிரி வரும். அப்புறம் இந்த இதில் வந்து வடக்கச்சன்றவர் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுன்றாரு, அவர் ஏன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருன்னு படத்தோட கதை இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் ரிலீவாகவே போச்சு. ஆனால் சஸ்பென்ஸ் வந்தவுடனே ரிலீவ் ஆனோடனே அந்த படத்தோட சுவாரஸ்யமும் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 40 வருஷத்துக்கு முன்னாடின்ற ஒரு கேஸ் என்கொயரி பண்ணும்போது இதில் ஃபஸ்ட் சீன்லாம் எக்ஸ்கியூமான்ற ஒரு கொரியன் படம் மாதிரி இருந்துச்சு. அதுவும் இதுவும் ரிலேட்டடாக ஒரே மாதிரி இருக்கும். அந்த பள்ளம் நோண்டி அதில் வந்து பிணங்கள்லாம் தேடுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து அந்த சீன் மாதிரி இந்த படத்துலையும் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதோட பாதிப்புன்னு தெரியல. சமீபத்தில் பார்த்த மலையாள படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மயுகத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்தை பார்த்து அப்படியே அவங்க வந்து அதே சாயலில் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ரைஃபிள் கிளப் கூட பார்த்திங்கன்னா குவிண்டன் டென்டோரன்ட் படம் மாதிரியே ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் படம் மாதிரி இருந்துச்சு. இந்த பிரம்மயுகத்திலே பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டோஃபர் நோலன் படம் சீன்ஸ் மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து நல்ல ஒரு இன்னும் இந்த கதையை இன்னும் நல்லா டைட்டாக எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆசிஃப் அலி வந்து போன வருஷம் நடித்த படத்தில் வந்து எல்லாமே வந்து சுமார் படம் தான். ஆனால் நிறைய படம் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து அவருக்கு ஆக்டிங்லாம் எதுவுமே இல்லை. சும்மா அது வந்து நின்று பார்த்துன்னு போயிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து திரைக்கதை வந்து வித்தியாசமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.